ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத்ரவ் துலா மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி கூடும் ஞாயிற்றுக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சேர்கின்ற அற்புதமான நல்ல நாள். பலவிதமான காரியங்களை நீங்கள் இப்பொழுது செய்து சாதித்துக் கொள்ளலாம். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், இன்றைய நாள் அமைகின்ற ஒரு விதத்தை பார்ப்போம். இன்று ஒரு 4-5 விதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நல்ல நாள். நாம் ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பதெல்லாம் இருக்கட்டும். நமது கர்மாவை எப்படி கழித்தோம், எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது, அப்படியே சுத்தமாக கழிந்து விட்டதா என்றால் நம்மால் சொல்ல முடியாது. ஆகையினால் தீதும் நன்றும் பிறர் தர வாராது என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் நல்லவர்களுக்கு நல்ல நேரத்திலே ஒரு மகான்கள், சித்தர்கள், யோகிகள் மூலமாக நல்லது கிடைக்கின்ற நல்ல நாள். இப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் காலை 10:48 மேல் வருகின்ற மூல நட்சத்திரத்திலே பசுக்களுக்கு கோதுமை தவிடு நிறைய வயிறார தண்ணி ஊற்றி வைங்க. குபேரலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 2வது சக்கர பூஜை, எந்திர பூஜை என்கின்றதை பற்றி விரிவாக சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் எத்தனையோ பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு உதவுகின்றது என்பதை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே சூரியனுடைய சக்திகள் இந்த பிரபஞ்சம் எங்கும் மிக அபரிமிதமாக பரிமளிக்கும் நாள். மேலும் மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்ரீராமிருத சமுத்திர தேவாய தீமகி தன்னோ மச்ச நாராயண பிரச்சோதயாத். வீட்டில் உட்காந்து இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு 108 தடவை சொல்லுங்க, தரித்திரம் போயிடும். மீன்களுக்கு உணவு போடுங்க. 2 அப்படிப்பட்ட ஆசைகளை பெற்று அதில் நல்லதாகவே செய்யுங்கள். இப்படி அது மட்டுமல்லாமல் பூமியிலே நீரோட்ட சக்திகளை, அதுவும் வாஸ்து சக்திகளையும் மிக அபிவிருத்தி செய்து தருகின்ற நல்ல நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை கூடும் மூல நட்சத்திரத்தின் நாளில் நேற்று பார்த்தோம். முதலில் நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் முறையாக செய்து பிறகு ஸ்ரீ மத்ஸ்யேந்திர சக்கர பூஜை ஆற்றுவது உடனடியாக நல்ல பலனை அப்பொழுதே தந்துவிடும். இப்படி பலவிதமான ரகசியம் கொண்டதுதான் எங்களுடைய ஆன்மீக புத்தகமான அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இப்படி நல்ல நாட்களில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ பாதாளமூர்த்திகள், குறிப்பாக விருத்தாச்சலம், திருச்சி மலைக்கோட்டை உள்ள பாதாள ஐயனார், வாத்தலை என்கின்ற இடங்களிலே பாதாள ஈஸ்வரர் என்கின்ற இறைவன் அருளும் ஆலயங்களிலே நீங்கள் செய்கின்ற வழிபாடுகள் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றால் வீடு, நிலம் வகைகளில் ஏற்பட்ட கடன் சுமை உடனடியாக நிவர்த்தியாக உறுதுணை புரியும். திருக்கணித முறைப்படி இன்று விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை கூடும் மூல நட்சத்திரம் அற்புதமான நல்ல நாளாக ஆஞ்சநேயருக்கு உரியதாக அமைகின்றது. மப்பேடு சிவாலயத்தை பற்றி நேற்று பார்த்தோம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்வதால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி முக்கியமாக உங்களுடைய பூஜையினுடைய தான தர்மத்தினுடைய முடிவுகளிலே உங்களுடைய பூஜை பலன்களை உங்களது குருவுக்கு அர்ப்பணம் என்று விடுங்கள். இப்படி இன்றைய 2வது ஞாயிற்றுக்கிழமை 26/10/2025 காஞ்சி மாநகரத்திலே பிறந்து இறை பணிகள், திருப்பணிகள் பல கோடி செய்து அதே காஞ்சி மாநகரத்திலே முக்தி அடைந்த ஸ்ரீ ஐயடிகள் காடவர்கோட் நாயனார் முக்தி நாள் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம். இப்படி எத்தனையோ மகான்கள் பிறந்த முக்தி அடைந்த நாளாகவும் இது அமைகிறது. நீங்கள் திருக்கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகளை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க கற்றுங்க. மாவு கோலம் விட்டு என்ற தான தர்மங்களை செய்யுங்கள். 3 இன்று ஐயடிகள் காடவர்கோட் நாயனார் முக்தி நாளிலே திருவாரூர் திருமருகள் அருகே உள்ள திருச்செங்காட்டாங்குடியில் உள்ள ஸ்ரீ உத்ரா பசுபதீஸ்வரர் ஆலயத்திலே சத்யாஷாடா மகரிஷி பூஜை ஆற்றுகின்றார். மனித ரூபத்திலே ஆற்றுகின்றார். அவருடைய பிறப்பிலே எப்படி இருந்தாரோ அப்படி இன்று இங்கு செண்பகப்பூ மனம் அப்படியே பாருங்கள். அந்த ஆலயம் முழுதும் வாசனை வரும். இது சித்தர்களுடைய அறுதியிட்ட வாக்கு. போய் பாருங்கள். அந்த இடம் பூரா திருச்செங்காட்டாங்குடி பூரா செண்பகப்பூ வாசனை. ஏனால் அந்த சித்தர் வருகிறார். இப்படிப்பட்ட முக்தி நாள், இப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ சத்யாஷாடா மகரிஷி இந்த பூலோகத்திற்கு ஜன்பக பூவை
கொண்டு வந்தார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் விளக்கத்தை நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம். வருடத்துக்கு ஒரு முறையே கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற விஷயங்களை பலருக்கும் நீங்கள் அப்படியே பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க. இப்படி முக்கியமான குறிப்புகள் என்னன்னா, உங்களுடைய தான தர்மத்தை உங்களது சத்குருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். மூன்றாவது, திருக்குறுக்கூரில் பிறந்து ஸ்ரீ திருவாய்மொழி பிள்ளை அவர்களை ஆச்சாரியனாக குருவாக கொண்டும் ஸ்ரீ வானமாமலை ஜீயர் போன்ற பலரை சீடராக கொண்டும் பெருமாள் திருப்பணிகள் பல கோடி செய்து ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் பிறந்த நாள் ஜெயந்தி நாள் ஐப்பசி மூலம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரபந்தங்கள் பாசுரங்களை எல்லாம் படித்து அரிசி மாவு கோலம் விட்டு இயன்ற தான தர்மங்கள் செய்யவும். இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லவிதமாக பயன்படுத்தி கொள்ளும் போது தரித்திரம் கஷ்டம் என்பது வராது. இந்த தர்ப்பண பூஜைக்கு பிறகு மச்சக காயத்தை சொல்லி மச்சேந்திரத்தை வைத்து வழிபடுங்கள். என்ற அற்புதமான ஒரு நல்லதே கிடைக்கின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளா. அல்லா அருணாச்சலா.